சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் வீட்டுக்கார் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை என்னால மீற முடியாது. அதேதான் இப்பவும். அத்தை, நீங்க சுத்த வேஸ்ட் அத்தை, போங்க. அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா, உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைப்பா. இது என்னோட வாழ்வா சாவா போராட்டம். அவங்க பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கை தான்ப்பா சீரழிஞ்சு போகும். இப்ப நீங்க நினைச்சா இப்படிங்கிற நேரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியும்பா. ப்ளீஸ்பா. ஊருணி, நீ சொல்ற மாதிரி அப்படிங்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியாதுமா. அதுக்கான காலமெல்லாம் கடந்து போயிருச்சு. இப்ப மாப்பிள்ளைக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். என்னால ஒன்னும் பண்ண முடியாதுமா. பெத்த அப்பாவே பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம இப்படி 3வது மனுஷன் மாதிரி பேசுறது தான்ப்பா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா, நீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்க சம்பந்தி வீட்ல இருந்து லஞ்சம் வாங்கிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. மா, நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா, இல்ல உன் வீட்டுக்காரர் மாதிரி உன் சம்மந்தி வீடு தான் முக்கியம்னு சொம்ப தூக்குவியா? நீ சொல்ற சொம்பெல்லாம் எனக்கு பிடிக்க தெரியாது. எங்க நியாயம் இருக்கோ அதை நான் ஆதரிப்பேன். பெத்த பொண்ணுங்கிறதுக்காக அவ பண்ற அநியாயத்துக்கெல்லாம் தொட போய் கொடை பிடிக்க முடியுமா என்ன? பெரிய அப்படியே மனுநீதி சோழ பரம்பரை, நீதி நேர்மை தவற மாட்டீங்களோ? உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, அவரு என் புருஷன், எனக்கு சொந்தமானவர்.